நம்பிக்கொண்டிருக்கிற கத்தரை, தேவனை இந்த ரப்சாக்கே என்ன செய்கிறாரு? அவமதிப்பாக பேசுகிறார். பிரியமானவர்களை, இன்னும் கூட அசீரியா ராஜாவோட நீ சம்பந்தம் கூறாமல் போனால் என்ன ஆகும் தெரியுமா? நீ என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரில் ஒரே ஒரு சிறிய தலைவனின் முகத்தை எப்படி திருப்புவாய்? ரதங்களோடு குதிரை வீரரும் வருவார்கள் என்று எகிப்தியரையா நீ நம்பிக்கொண்டிருக்கிறாய்? இப்பொழுதும் கர்த்தருடைய கட்டளைகளை அல்லாமல் இந்த ஸ்தலத்திற்கு அழிக்க வந்தேனோ? இந்த தேசத்திற்கு விரோதமாய் போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் என்னோட சொன்னாரே என்றார். இப்படி அவங்க என்ன செய்றாங்க சொல்றாங்க. அந்த ரப்சாக்கே சொல்றாரு, எங்க அசீரிய ராஜாவுக்கு கர்த்தர் தான் சொன்னாரு, இந்த தேசத்துக்கு நேராக படையெடுத்துக்கோ, இந்த யூத தேசத்தை நான் உனக்கு தருவேன்னு சொல்லி கர்த்தர் தான் எனக்கு சொன்னாரு. நீ யார நம்பிக்கிட்டு இருக்க எசேக்கியா ராஜாவே? உன்னை காப்பாற்றுவதற்காக எகிப்திலிருந்து ராஜா வருவாருன்னு சொல்லி நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? அப்படின்னு சொல்லி ரொம்ப அவமானப்படுத்தி பேசுகிறார். இன்னும் கூட அந்த யூதர் ஜனங்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க இந்த எசேக்கியா ராஜாவை நீங்க நம்ப வேண்டாம். அவரால உங்களை என்ன செய்ய முடியாது? அசீரிய ராஜாவின் கையிலிருந்து காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி மிகவும் ஏளனமாக பேசுகிறார்கள். பிரியமானவர்களே, இன்னும் கூட உடனே என்ன சொல்றாங்க, இந்த அரண்மனையில இருக்கிறவங்க சொல்றாங்க, நீங்க சீரிய பாஷையிலேயே பேசுங்க, யூத பாஷையில பேசாதீங்க, ஜனங்கள் எல்லாரும் கேட்டுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த ரப்சாக்கே வேணும்னே எல்லா ஜனங்களும் கேட்கட்டும் என்று சொல்லி யூத பாஷையிலேயே என்ன செய்கிறாரு? பேசி அவமானப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, உடனே என்ன சொல்லியிருந்தாங்க தெரியுமா? ஆனாலும் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36வது வசனம், ஆனாலும் ஜனங்கள் அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல் மௌனமா இருந்தார்கள். அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். பிரியமானவர்களை, தங்களை நோக்கி வருகிற அந்த நிந்தனையான நிபச்சொல்லிற்கு மறு உத்தரவு நீங்க யாரு சொல்ல வேண்டாம் சொல்லி எசேக்கியா ராஜா யூத ஜனங்களுக்கு கட்டளையிட்டு இருந்தார். பிரியமானவர்களே, எசேக்கியா ராஜா என்ன தெரியுமா செய்கிறார்? அடுத்த நிருபங்கள்ல 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த அந்த ரப்சாக்கே ஒரு பெரிய லெட்டர் எழுதி கொடுக்கிறாரு. உங்க யூதர்களை நோக்கி நாங்கள் படையெடுத்து வருவோம் என்று சொல்லி ஜீவனுள்ள தேவனை நிந்தித்து என்ன செய்யறாரு? அந்த லெட்டர் எழுதி கொடுக்கிறாரு. அப்போ ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்ட பொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டு உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து என்ன செய்யறாரு? அந்த தூஷணமான வார்த்தைகளை, ரப்சாக்கே சொன்ன அந்த வார்த்தைகளை எல்லாம் தேவனிடத்துல என்ன செய்யறாரு? போய் சொல்லுகிறார். ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரிய ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறீர். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளை நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியா இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்கிறாங்க என்று எசேக்கியாவுக்கு சொல்ல சொன்னார்கள். இப்பொழுது இந்த காரியத்தை என்ன